காங்கிரஸ் கட்சியோட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் 2வது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து திருவள்ளுவர் சிலை திறப்பிலவருக்கு விஜய் அவர்கள் பண்ணுறாங்க. முதல் நிகழ்ச்சி இது முதலமைச்சர் ஏற்ற பிறகு வெளிநிகழ்ச்சி கலந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருந்தது. ஆனால் சில சூழ்நிலைகள் வந்து தவிர்க்க முடியாதனால அந்த இன்றைய ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் இந்த மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறி இருக்கு. அவர்களுக்கு என்ன வேலை இருக்கும்? முக்கியமாக போனால் பாரத பிரதமரை மீட் பண்ணிட்டு வர்றவர் தான் அப்படியே டெல்லி போகிறதுனாலே நம்மளுடைய வந்து ஆதரவு தெரிவித்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அவர்கிட்ட பார்த்துட்டு ஒரு நன்றி மகிழ்ச்சி தெரிவிச்சுட்டு வந்த ப்ரோக்ராம். சில சூழ்நிலை ப்ரோக்ராம் நமக்கு மாறும். பார்க்கலைன்னா ஒரு பேச்சு, பார்த்துட்டா ஒரு பேச்சு வருன்றது வரலாம் இல்லை. இவர்களுடைய ஆதரவு 2029 பாராளுமன்றது வரைக்குமே மேற்படி உங்களுக்கு கூட்டணி தொடருங்கிறதா ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயமே இருக்குது உங்களுக்கு. அதை அதற்கு நீங்கள் வந்து முடிச்சு போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொன்னேன். இப்போ அரசியலுக்கெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு தமிழகத்தில் வேற ஒரு கோணத்தில் போயிட்டு இருக்கு. அது இங்கே வந்து டக்குன்னு இம்மிடியட்டாக அவருடைய பார்வையில் இருக்குங்கிறது தான் பரப்பு உடனடியாக வர்ற முறிவும் கிடையாது, பிரிவும் கிடையாது. அவர்களுடைய கூட்டணி தொடரும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தையே உருவாக்குனது 6 வருடங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் தான். அது எல்லாருமே அது பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. ஆதரவு கொடுத்தவர்களும் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் 5 வருடத்திற்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸே வாங்க மாட்டோம்னு ஆதரவு தந்த அந்த கட்சி தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அரசியல் களம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். செகண்ட்ஸ் வினாடிகள் இப்போ பல விஷயங்கள் மாறிட்டு இருக்கும், பேசப்பட்டு இருக்கும். அதை இங்கிருந்து அவர் கவனித்து அந்த காயினத்தை கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் வந்திருக்காரு. மீண்டும் சொல்கிறேன், முறிவு இல்லை, பிரிவும் கிடையாது.